அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நிர்பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா, தவளையுடைய உள்ளமைப்பியலை பத்தி நம்ம பார்க்க போறோம். சென்ற காணொலியில தவளையுடைய அறிமுகம் மற்றும் புற அமைப்பியலை பத்தி படிச்சோம். இன்றைக்கு தவளையுடைய உள்ளமைப்பியல்ல செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கு, நம்ம ராஜேஷ் நிர்பயாலஜி தமிழ் புத்தகத்துல என்சிஆர்டியை நம்ம மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கோம் இல்லையா, அது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத விளக்கமா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, பார்க்கலாமா? ரைட். உள்ளுறுப்பு அமைப்பு, அதாவது உள்ளமைப்பு, தவளையுடைய அனாட்டமி. தவளையினுடைய உடற்குழியானது, பாடி கேவிட்டின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, வெவ்வேறு வகையிலான பணிகளை மேற்கொள்வதற்காக நன்கு வளர்ச்சி அடைந்த கட்டமைப்புகளுடன் கூடிய உறுப்பு மண்டலங்களை கொண்டிருக்கின்றன. ஆர்கன் சிஸ்டம்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். சரிங்களா, தவளையுடைய அந்த பாடி கேவிட்டியில நல்லா மெச்சூரா வளர்ச்சி அடைந்த ஸ்ட்ரக்சரலா இருக்கக்கூடிய உறுப்பு மண்டலங்கள் அதுல இருக்கு. அது என்னென்ன உறுப்பு மண்டலங்கள்லாம் இருக்கு ஆர்கன் சிஸ்டம்லாம் பாத்தீங்கன்னா, செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்கப்புறம் சுற்றோட்ட மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் நரம்பு மண்டலம், ஓகேவா, அதுக்கப்புறம் கழிவு நீக்க மண்டலம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், லாஸ்டா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சரிங்களா, இந்த மொத்தம் 6 மண்டலங்களை, இதனுடைய உறுப்பு மண்டலங்கள் இந்த மாதிரியா பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றதை பத்தி நாம விலாவரியா நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அதுல இந்த படத்தை பாருங்க. இது தவளைக்கான உள்ளுறுப்பு அமைப்பு, அனாட்டமி ஸ்ட்ரக்சரை நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதயம், இங்கே இருக்கிறது பித்தப்பை, இது கல்லீரல் லிவர், இது உணவுக்குழல் ஈசோஃபேகஸ், ஸ்டொமக் இரைப்பை. சரிங்களா, இது ஃபேட் பாடிஸ், கொழுப்புடலங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் நுரையீரல், லங்ஸ். இது சிறுநீரகம், இது சிறுநீர் நாளம், யூரிட்டா. இது மலக்குடல், ரெக்டம். இது இன்டெஸ்டைன், குடற்பகுதி. இது சிறுநீர் பை, யூரினரி பிளாடர். இது பொது கழிவு துளை, காமன் கிளாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது நம்ம என்சிஆர்டியோடைய படம் தான், பார்த்துக்குங்க. சரி, பார்த்துடலாம். முதல்ல நம்ம இந்த செரிமான மண்டலத்தை மட்டும் இதுல டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா, தவளையுடைய செரிமான மண்டலமானது எதை கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உணவு குழல் மற்றும் செரிமான சுரப்பிகளை கொண்டிருக்கிறது. அதாவது உணவை உள்ள கொண்டு போகிறதுக்கான ஒரு குழல் போன்ற அமைப்பு மற்றும் அந்த உணவை செரிப்ப செய்வதற்கான செரிமான சுரப்பிகளை அவைகள் கொண்டிருக்கின்றன. சரிங்களா, இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கான அர்த்தம். அதுக்கு அடுத்தது, இதுல காணப்படக்கூடிய அந்த உணவு குழலானது, சரிங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா கொட்டையானது. ஏனெனில் தவளைகள் ஊனுண்ணிகள். ஏன் சார், இப்ப நீங்க ஆடுக்கு பாருங்க, ஆடோடைய உணவு குழல் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஏன்னா ஆடு என்ன சாப்பிடுது? புல்லு, கீரை, சரியா, இதெல்லாம் சாப்பிடுது. அதெல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரிங்களா, ஆனா தவளை அப்படி கிடையாது. தவளை ஒன்றது ஒரு கார்னிவோர்ஸ். கார்னிவோர்ஸ்னா பூச்சி, புழு, இது போன்ற உயிரிகளை, மற்ற சிறு சிறு விலங்கினங்களை அது சாப்பிடக்கூடியது. அதனால இங்க பெரிய டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் இங்க இல்லை, பெரிய உணவு குழல்லாம் இங்க கிடையாது. அதனால உணவு குழல் இங்க எப்படி இருக்கு? ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஏன்னா தவளைகள் ஊனுண்ணிகள். சரிங்களா, இதனால் குடலின் நீளமானது குட்டையாக அமைந்திருக்குது. இந்த கார்னிவோரஸ் என்பதனால தான் தவளைகளுடைய அந்த உணவு குழல் ஈசோஃபேகஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஓகேவா, சரி. அதுக்கு அடுத்தது, வாய் ஆனது வாய் குழிக்குள் திறக்கிறது. அதாவது மவுத் ஓப்பன்ஸ் இன்டு பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்களேன். அப்ப தவளையுடைய இது வாய்ப்பகுதி, தவளையுடைய வாய்ப்பகுதி. அங்கிருந்து இதுதான் என்னது? பக்கல் கேவிட்டி, வாய்க்குழி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, அப்ப தவளையானது நேரடியா வாயிலிருந்து வாய்க்குழிக்குள்ள திறக்கிறது. அங்கிருந்து இங்க பாருங்க, இந்த பகுதி நம்ம தொண்டை, பேரிங்ஸ் அப்படின்றது தொண்டை. அந்த தொண்டை பகுதி வழியா எங்க போகுது? இந்த இடத்துல இருக்குல்ல, உணவு குழல் வழியா வயிற்று இறப்பையை அடைகிறது. அப்ப இந்த ஈசோஃபேகஸ் அப்படின்றது தான் உணவு குழல்னு சொல்றோம்.
சரிங்களா? அப்ப இந்த உணவு அப்ப என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, வாய் பகுதியில எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவானது அங்கிருந்து பக்கல் கேவிட்டி வாய்க்குழிக்கு வருகிறது. அங்கிருந்து வாய்க்குழி, வாய்க்குழியிலிருந்து எங்க வருது? தொண்டைக்கு வருது. அந்த தொண்டை வழியா உணவு குழலை சென்றடைந்து அங்கிருந்து வயிற்று பகுதிக்கு செல்கிறது. சரிங்களா? இதுதான் இதுக்கான பாயிண்ட். ஓகே, புரிஞ்சுதா? ரைட், இதான்ப்பா பாத்வே. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? வாயானது வாய்க்குழிக்குள்ள திறக்கிறது, இது தொண்டை வழியா உணவு குழல்ல திறக்குது. அப்போ அப்புறம் பாருங்க, உணவு குழல்ல இருந்து யூசோபேகஸ்ல இருந்து வயிற்று, வயிற்றுல இருந்து எங்க போகுது? மறுபடியும் சிறுகுடல் வழியா அப்படியே மலக்குடல், மலக்குடல் இருந்து பொது கழிவறை துளை வழியா வெளியேறப்படும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த குட்டையான உணவு குழல் இங்க பாருங்க, இதுல இருந்து இவ்வளவு தூரம் தான், ஜஸ்ட் இவ்வளவுதான் இருக்கு. இதுதான் என்னது? ஈசோபேகஸ், உணவு குழல். சரிங்களா? இந்த குட்டையான உணவு குழலானது எங்க திறக்குது அப்படின்னா இரைப்பையில், அதாவது ஸ்டொமக், ரைட்டா? இரைப்பையில் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த இரைப்பையை தொடர்ந்து வரும் குடல் இங்க பாருங்க, அதோட பாத்தே பாருங்க, இது வந்து இரைப்பை, இரைப்பையிலிருந்து வரக்கூடிய இந்த குடலானது டியோடினம், இலியம், சரிங்களா? இப்படி போயிட்டு இங்க பாருங்க, டியோடினம், இலியம், அதுக்கப்புறம் ரெக்டம், ரெக்டம்னா மலக்குடல், ரெக்டம்னா மலக்குடல். இங்க பாருங்க, சோ இரைப்பையை தொடர்ந்து வரும் குடல் மலக்குடல் வழியாக எங்க போகுது? காமன் குளோக்கா, இங்க இருக்கு பாரு, இதுதான் குளோக்கா, பொது புழை அல்லது பொது கழிவறையில திறக்குது. ஓகேவா? அப்ப வாய், வாயிலிருந்து வாய்க்குழி, வாய்க்குழியிலிருந்து தொண்டை, தொண்டையிலிருந்து உணவு குழல், உணவு குழலிருந்து இரைப்பை, இரைப்பையிலிருந்து என்ன ஆகும்? உங்களுக்கு டியோடினம், இலியம் அப்படியே வந்து மலக்குடல், மலக்குடல்ல இருந்து பொது கழிவறையில திறக்குது. இப்படிதான் சின்னதா சிம்பிளான சிஸ்டம் தான் இதுல இருக்கு. இங்க பாருங்க, இது நமக்கு வந்து தமிழ் மீடியத்துக்காக என்சிஆர்டில கொடுத்துருக்கிறது. இங்க பாருங்க, அப்போ இங்கேருந்து டேரெக்டாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாயிலிருந்து பக்கல் கேவிட்டி, அதுக்கப்புறம் தொண்டை, தொண்டையிலிருந்து உணவு குழல், அப்படியே உணவு குழலிருந்து இரைப்பை, இரைப்பையிலிருந்து குடல், குடல்லிருந்து மலக்குடல், அதுக்கப்புறம் இந்த பொது கழிவு துளை வழியா வெளியே போகுது. ரைட். அடுத்தது கல்லீரல். சரியா? கல்லீரல்ல என்ன சுரக்கப்படுகிறது? பித்த நீரானது சுரக்கப்படுகிறது. இந்த இடத்துல பாருங்க, இதான் லிவர், இங்க இருக்கு இல்லையா? இதான் லிவர். சார், இந்த லிவர்ல சுரக்கப்படக்கூடிய அந்த பித்த நீரானது எங்க வருது அப்படின்னா, இங்க இருக்க ஒரு கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, இதான் என்னது? பித்தப்பை, கால் பிளாடர், பித்தப்பை. சரியா? அப்ப கல்லீரல்ல சுரக்கப்படக்கூடிய பித்த நீரானது பித்தப்பையில் சேமிக்கப்படுகிறது, கால் பிளாடர்ல சேமித்து வைக்கப்படுகிறது. சரிங்களா? இது ஒரு செரிமான சுரப்பி. இன்னும் ஒரு செரிமான சுரப்பி இருக்கு, அது எது? கணையம், பாங்கிரியாஸ். இதுதான் வந்து கணையம்னு சொல்றோம். இந்த கணையமானது இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு இல்லையா? இதான் கணையம். இந்த கணையமானது எதை சுரக்குது அப்படின்னா கணைய நீரை சுரக்கிறது. கணையமானது எதை சுரக்குது? கணைய நீரை, பாங்கிரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்ற கணைய நீரை சுரக்குது. இதுவும் எதை கொண்டிருக்கிறது? செரிமானம் செய்யக்கூடிய நொதிகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கங்க, உங்களுக்கு கல்லீரல், கல்லீரலிருந்து சுரக்கக்கூடிய பித்த நீர் பித்தப்பையில சேமித்து வைக்கப்படுகிறது. அதே மாதிரி கணையம், கணையத்திலிருந்து வரக்கூடிய கணைய நீர் இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? இது ரெண்டுமே செரிமான நொதிகளாக செயல்படுகின்றன. நிறைய செரிமான நொதிகளை கொண்டு பொருட்கள், உணவுப் பொருட்களை செரிப்பதற்கு பயன்படுகின்றன. ரைட். உணவானது பிளவுபட்ட நாக்கினால் பிடிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், தவளையோடைய அந்த நாக்களுடைய முனைப்பகுதி இந்த பல்லிக்கு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஜஸ்ட் பிளவுபட்ட நீட்டா வந்து கப்புன்னு இறைய இந்த இடத்துல மாட்டிக்கும், அப்படி லப்கம் பிடிச்சிக்கும். சரியா? சார், இப்படி ஏதோ ஒரு பூச்சியோ ஏதோ இருக்குது இல்லையா, அப்ப பிளவுபட்ட நாக்கினால் உணவுப் பொருட்களை, அதாவது இந்த பூச்சிகளை தவளையானது பிடிக்கிறது. இந்த பிடிக்கப்பட்ட உணவின் செரிமானமானது எங்க போகுது? அங்கிருந்து இரைப்பை சூழலினால் சுரக்கப்படக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும்
அங்கு சுரக்கப்படக்கூடிய இரைப்பை நீர் கேஸ்ட்ரிக் ஜூஸ். அப்ப நம்மளுடைய தவளையுடைய வயிற்று பகுதியில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்குது, பிளஸ் கேஸ்ட்ரிக் ஜூசஸ்லாம் சுரக்குது. இதனால இந்த தவளை பிடித்த அந்த உணவு இரையானது என்ன ஆகுது, டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்றோம். ரைட்டா? ரைட். அப்படி டைஜஸ்ட் ஆயிடுச்சுப்பா, வயிற்று பகுதியில் ஓரளவுக்கு டைஜஸ்ட் ஆயிடுச்சு. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பிளஸ் கேஸ்ட்ரிக் ஜூசஸ்லாம் அங்கே என்ன ஆயிடுச்சு, டைஜஸ்ட் ஆயிடுச்சு. அப்படி ஓரளவுக்கு வயிற்றுல, இதான் ஸ்டொமக், இந்த இடத்துல செரிக்கப்பட்ட அந்த ஓரளவுக்கு, ஃபுல்லா இல்ல, ஓரளவுக்கு செரிக்கப்பட்ட உணவை நாம என்ன சொல்றோம்னா இரைப்பை பாகு, கைம் ஆர் சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கைம் என அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அப்ப இந்த இடத்துல ஓரளவுக்கு டைஜஸ்ட் ஆச்சு, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், கைம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். இதுதான் ஸ்டொமக். இங்க இருந்து இந்த கைமானது சிறுகுடலுடைய முதல் பகுதியான சிறுகுடலின் முற்பகுதி அல்லது டியோடினத்துக்குள் செலுத்தப்படுகிறது. இங்க பாருங்க, இந்த கைம் இங்கிருந்து சிறுகுடலுடைய முதல் பகுதினா யாரு, அவர் தான் டியோடினம் அல்லது முன் சிறுகுடல். எப்படின்னா வச்சுக்கோ, டியோடினத்தை நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், முன் சிறு குடல் அல்லது டியோடினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்டிஏவில் எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்களாம் நமக்கு தெரியாது. ஓகேவா? ரைட். அப்ப இங்க பாருங்க, இரைப்பை பாகு அல்லது கைமானது இரைப்பையில் இருந்து அல்லது வயிற்று பகுதியில் இருந்து முன் சிறுகுடலான டியோடினத்துக்குள் செலுத்தப்படுகிறது. வெரி குட். அடுத்தது, இந்த முன் சிறுகுடல் அதாவது டியோடினத்துல கல்லீரலத்திலிருந்து வரக்கூடிய பித்த நீரையும், சரியா, கல்லீரல்ல இருந்து வரக்கூடிய பித்த நீர் இங்க இருக்குல்ல, நமக்கு கால் பிளாடர் இங்க இருக்குல்ல, ரைட்டா, பித்த நீரையும் கணையத்திலிருந்து வரக்கூடிய கணைய நீரையும், இதான நமக்கு பேங்க்ரியாஸ், சரிங்களா, இங்கிருந்து வரக்கூடிய கணைய நீரையும், இங்க பாத்துங்க, பித்த நீர் அண்ட் இங்கிருந்து வரக்கூடிய கணைய நீர் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பொதுவான பித்த நாளத்தின் வழியாக, காமன் பைல் டக்ட்னு சொல்லுவாங்க, பொதுவான பித்த நாளத்தின் வழியாக எங்க வந்துடுது, டியோடினத்திற்கு வருது. ஞாபகம் வச்சுக்கோ. இதுவும் எதுக்காக பயன்படுகிறது, உணவுப் பொருட்களை செரிப்பதற்கான நிறைய நொதிகளை இந்த பித்த நீரும் சரி கணையத்திலிருந்து வரக்கூடிய அந்த கணைய நீரும் ரெண்டும் காமனா சேர்ந்து ஒரு பொதுவான பித்த நாளத்தின் வழியாக எங்க தான் சேருது, டியோடினத்தில். ஏற்கனவே டியோடினத்தில் எங்க என்ன இருக்கு, கைமும் இருக்கு. அது கூட இந்த கணைய நீர் பிளஸ் பித்த நீர் ரெண்டும் ஒன்னா வந்துடுது. சரிப்பா, இந்த பித்த நீர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப அந்த இறை சாப்பிட்டதுல அதுல இருக்கக்கூடிய கொழுப்பு பொருட்களை பால்மம் அடைய செய்கிறது, எமல்சிஃபைஸ், நல்லா குழகுழன்னு மாத்துது. சரிங்களா? அதே மாதிரி சரிங்க, கணைய நீர் என்ன பண்ணுது, சரியா, பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த கைம்ல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மற்றும் புரதத்தை என்ன பண்ணுது, நல்லா டைஜஸ்ட் பண்றதுக்கு உதவுது. இது நீட்ல கேட்கலாம். பித்த நீர் என்ன பண்ணுது, கொழுப்பை பால்மம் அடைய செய்கிறது. அதே மாதிரி கணையத்திலிருந்து வரக்கூடிய கணைய நீர் என்ன பண்ணுது, கார்போஹைட்ரேட்டையும் புரதத்தையும் செரிப்பதற்கு உதவுகிறது. ரைட்டா? ரைட். இப்ப கம்ப்ளீட்டா அதுல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் நல்லா டைஜஸ்ட் பண்ணிடுச்சு, உணவு வந்து இப்ப கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் ஆயிடுச்சுப்பா. இறுதி செரிமானமானது எங்கு நடைபெறுகிறது என்று பார்க்கும் பொழுது அதனுடைய இன்டெஸ்டைன், குடற்பகுதியில் தான் ஃபைனல் டைஜஷன் நடக்குது. அங்க என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களோட இந்த தவளையுடைய குடற்பகுதிகள் மனிதர்களுக்கு காணப்படுவது போலவே என்ன இருக்கு, குடல் உறிஞ்சிகள் காணப்படுகின்றன. சரிங்களா? குடல் உறிஞ்சிகள், இப்படிதான் குடல் பகுதின்னு வச்சுக்கோங்க. இதுல இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், அதான் இங்க கொடுத்துருக்கேன், வில்லை. இதுக்கு பேர் என்னது, வில்லைன்னு சொல்றோம். சரிங்களா? மற்றும் நுண்குடல் உறிஞ்சிகள்லாம் என்ன, இந்த ஒரே ஒரு பார்ட்டை என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல எண்ணற்ற நுண்குடல் உறிஞ்சிகள் இருக்கும். ஒன்னே ஒன்றுத்தை மட்டும் நீங்க தனித்தனியா எடுத்து, ஒரே ஒரு வில்லியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நுண்குடல் உறிஞ்சிகள், மைக்ரோ வில்லிகள் இருக்கு. இதுதான் என்ன பண்ணுது, செரிமானம் அடைந்த உணவை உட்கிரைக்கின்றது, உள்ள எடுத்துக்கொள்கிறது. அப்ப இறுதி செரிமானம் எங்க நடக்குதுன்னு கேட்டா குடற்பகுதியில நடக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் வில்லைக்குள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ வில்லை தான் அதை உட்கிரைக்கிறது. சரிங்களா? ரைட்டுங்க. ஒரு சில செரிக்கப்படாத திடக்கழிவுகள் இருக்குமே, அந்த சாலிட் வேஸ்ட், அது எங்க சார் போகுதுன்னா மலக்குடல் வழியாக. இங்க பாருங்க, ஒரு சில சாலிட் வேஸ்ட் இருந்ததுன்னா
இங்க இதான் இது பேர் தான் ரெக்டம். கொஞ்ச நாளத்துக்கு இங்க இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரைட்டா? இந்த மலக்குடல் வழியாக எங்க இந்த பொதுவான கழிவறை காமன் குளோக்கா வழியா அது வெளியேற்றப்படும். புரியுதுங்களா? சரிங்களா? ஸோ இதுதான் தவளையுடைய செரிமான மண்டலம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்ப செரிமான மண்டலத்தில் நம்ம என்ன படிச்சோம்? வாய் வழியா இறைய பிடிக்குது, அங்கிருந்து வாய்க்குழி, வாய்க்குழியிலிருந்து தொண்டை, தொண்டையிலிருந்து உணவு குழல் ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஏன்னா இது என்ன பண்ணுது? பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுது. சரியா? கார்னிவோர்ஸ் என்பதனால ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அங்கிருந்து எங்க வருது? ஸ்டொமக்கு வருது, வயிற்று பகுதிக்கு, இறப்பை பகுதிக்கு வருது. இறப்பையில ஏற்கனவே என்ன இருக்கு? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் செக்ரேட் ஆகுது, பிளஸ் கேஸ்ட்ரிக் ஜூசஸ்லாம் செக்ரேட் ஆகுது. அது என்ன பண்ணுது? ஓரளவுக்கு அந்த உணவை செரிக்கிறது. சரிங்களா? அப்ப அந்த ஓரளவுக்கு செரிக்கப்பட்ட அந்த உணவை நம்ம என்ன சொல்றோம்? கைம் அப்படின்னு சொன்னோம். இறப்பை பாகுன்னு சொன்னோம். அந்த இறப்பை பாகு அங்கிருந்து எங்க போகுது? டியோடினம். சரிங்களா? முன் சிறுகுடல் பகுதிக்கு போகுது. அந்த முன் சிறுகுடல் பகுதியில கல்லீரலிருந்து வரக்கூடிய இந்த இங்க பித்தப்பையில சேமிச்சு வைக்கக்கூடிய பித்த நீரும், அதே மாதிரி பேங்க்ரியாட்டிக் ஜூசஸும், பேங்க்ரியாஸ்ல இருந்து வரக்கூடிய பேங்க்ரியாட்டிக் ஜூசஸும் பொதுவான பித்த நாளம் வழியா எங்க வருது? இந்த டியோடினத்துக்கு வருது. டியோடினத்துல இறப்பை பாகு ஏற்கனவே இருக்குது. அதை மேலும் செரிக்க செய்கிறது. சரியா? அங்கிருந்து உள்ள என்ன ஆகுது? இந்த குடல் பகுதிகளில் செரிக்கப்பட்டதிலிருந்து வில்லை, மைக்ரோ வில்லைன் என்ற அமைப்பு மூலமா செரிக்கப்பட்டதை உள்ளே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. செரிக்கப்படாத சாலிட் மெட்டீரியல் இங்க இருக்கு பாருங்க, மலக்குடல் வழியா வந்து அங்கிருந்து பொதுவான கழிவறை வழியா வெளியேற்றப்படுகிறது. புரிஞ்சிச்சா? ஈஸியா? இதுதாங்க தவளையுடைய செரிமான மண்டலம். ரைட்டா? அடுத்த காணொலியை நம்ம இதுக்கு அடுத்த பகுதியை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். சரியா? ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தமிழ் வழியில் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காணொலியை நீங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் படித்து பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.